ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை காலையில் இல்லை, இது மதியம் அரௌண்ட் 12:15 ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் இன்றைக்கி சமையல் ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல்ல ஒரு அடுப்பில் வழக்கம் போல் சாதத்தை வச்சு விட்டுட்டேன். சாதம் வெந்துட்டுருக்குது. அப்புறம் நடுவில் உள்ளது பார்த்திங்கன்னா காலையில் டீ போட்டுட்டு எங்கள் மாமா இருக்கிறாங்க, அவங்களும் நானும் சாப்பிட்டாச்சு. காலையில் நான் இன்னொரு டீ குடித்தேன். அதுதான் எனக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும். இது வந்து நேற்று வச்ச சால மீன் குழம்பு கொஞ்சம் மிச்சமாக இருந்தது, அதையும் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து வச்சிடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமையலுக்காக கொஞ்சம் வெங்காயம் தக்காளி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் வந்து டக்கு டக்குன்னு வெட்டிட்டு வந்துடுறேன். இன்றைக்கி வந்து என்ன சமையல்னால், நான் தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறேன். அப்புறம் அந்த பவுலில் உள்ள ஆனியன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்கு செய்யலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தக்காளி தொக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறையா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு அவசரமாக டக்குன்னு நமக்கு சமைக்கணும், ஒரு அவசர சமையலுக்கு வந்து பெஸ்ட்டான சாய்ஸ் இந்த தக்காளி தொக்கு. காலையில் வந்து மாமாவுக்கு ஏன் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அத்தை சாதம் மீந்திருக்கும் போல் வடித்தது, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிருந்தாங்க. அப்புறம் மேலேயும் வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் மிச்சமாக இருந்தது. அதனால் மாமா காலையில் டீ கொடுக்கும்போதே எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாமா, இந்த பழைய சாதமும் மீன் குழம்பே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் சரி, எனக்கு மட்டும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நானும் செய்யாமல் அப்படியே விட்டுட்டேன். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே இன்றைக்கி மார்னிங் ஒப்பேற்றிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நான் தக்காளி சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். சரி, சிம்பிளாக 1 பாட் ரைஸ் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா இன்றைக்கி பாப்பா ஊர்லேருந்து எப்படியும் கண்டிப்பாக வந்துடுவா. அதனால் சரி, நாளைக்கு அவளுக்கு பிடிச்ச ஐட்டமாக எதாவது செய்யலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அவளுக்கு வந்து ஆப்பம் ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணுக்கு. அதனால் சரி, ஆப்பம் அரைக்கணும்னா சாதம் வேணும். ஏன்னா பழைய சாதம் இருந்தால் கூட ஓகே, இன்றைக்கின்னு பார்த்து என்கிட்ட பழைய சாதம் இல்லை. அதனால் சரி, கொஞ்சம் நம்ம ஒயிட் ரைஸே வச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒயிட் ரைஸே வச்சுட்டேன். அதனால தான் இன்றைக்கி தக்காளி சாதத்தை வந்து அப்படியே தக்காளி தொக்கா மாற்றிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் இருந்தது. சரி, இந்த கொஞ்சம் வாழைக்காய் ஃப்ரையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு 4 வாழைக்காய் இருந்தது. அதில் 2 எடுத்து வச்சுட்டு, எனக்கும் மாமாவுக்கும் மட்டும்தானே, அதனால் 2 வாழைக்காய் மட்டும் எடுத்து தோல் சீவி அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1 பை 1 மசாலாவும் சேர்த்து விட்டுட்டேன். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா அந்த தக்காளி தொக்கு ரெடி ஆயிரும். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா சாதமும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. அதையும் டக்குன்னு எடுத்து வடித்து விட்டுட்டேன். அடுத்து இந்த தக்காளி தொக்கை வந்து அந்த அடுப்பில் மாற்றிட்டு இந்த அடுப்பில் வந்து வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். எனக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு தான் கொஞ்சம் வாட்டமாக இருக்கும் சமைக்கிறதுக்கு எனக்கு. ஏன்னா இன்னொரு அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் இருக்குதா, அந்த கவுண்டர் டாப்போட கார்னரில் கொஞ்சம் நின்று சமைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்பயுமே வந்து நான் இந்த அடுப்பு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மற்றபடி நம்ம அடிக்கடி எதுவும் கிண்டாமல் செய்யாமல் வேக வைக்கிறது அந்த மாதிரி மட்டும்தான் அந்த அடுப்பில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைப்பேன். அதனால தான் மோஸ்ட்லி நான் இந்த அடுப்புலேயே நான் சமைக்கிறேன். எனக்கு இப்படியே பழகிடுச்சு. ஆமாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, என்ன பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு வாழைக்காய் தக்காளி இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா வாழைக்காய் ஃப்ரை வந்து என் ஹஸ்பண்டுக்கும் சரி எங்கள் மாமாவுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் வாழைக்காய் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா பெருங்காயமும் போட்டிருப்பேன், ப்ளஸ் வெள்ளைப்பூடு இருக்கு இல்லையா, அதையும் நான் தட்டி போட்டு வதக்கி தான் நான் செய்வேன். ஏன்னா நான் சமையல் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா டைம் அரௌண்ட் 12:15 ஆயிடுச்சு. என்ன டைம் ஆயிடுச்சு, அதனால் சீக்கிரமாக அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஈஸியாக எவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியுமோ அந்த மாதிரி டிஷ்ஷு தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறேன். அப்புறம் வீட்டில் ஒரு 3 முட்டை இருந்தது, அதையும் எடுத்து டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஆம்லேட் போட்டுட்ருக்கிறேன். இந்த தவா பார்த்திங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் மேடாக இருக்குதுங்க. அதனால் நடுவில் ஊற்றுனா அது அப்படியே ஓரங்களில் வலிஞ்சு போயிடுது. அதை லைட்டாக ஸ்பூன் வச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் மற்றபடி தோசையெல்லாம் நல்லா வருது. தோசையும் சரி, இந்த ஆம்லேட்டை எடுக்கும்போதும் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வருது. அந்த ஊற்றுறது மட்டும் அந்த ரவுண்ட் ஷேஃபாக அழகாக வர மாட்டேங்குது. அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ தக்காளி தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை, இதுவும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ டைம் 1 மணி ஆயிடுச்சு. டக்குன்னு நம்ம மாமாவுக்கு வந்து சாப்பாடு எடுத்து கொண்டு போய் கொடுத்துடலாம். நான் அந்த தக்காளி தொக்கு, முட்டை, சாதம்,
வாழைக்காய் ஃப்ரை இது மட்டும் தான் மாமா கொடுத்துருக்கேன். நான் நேற்று வச்ச மீன் குழம்பு நான் கொடுக்கல, ஏன்னா மேலேயும் மீன் குழம்பு இருக்குது, அத்தை வச்ச குழம்பு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.